வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். பேரா சட்டமன்றம் கலைக்கப்படாது. ஜோஹர் மற்றும் நகரி மாநிலத்தில் சட்டமன்றம் கலைக்கப்பட்டதால் அதன் எதிரொலியால் பேரா சட்டமன்றம் கலைக்கப்படலாம் என்று ஆருடம் கூறப்பட்டாலும் அது உண்மைகளை என தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி ஆட்சியில் இயங்கி வந்த ஜோஹர் மாநில சட்டமன்ற தொகுதியின் அம்னோ தனித்து போட்டியிட்டால் கூட்டணி கட்சிகளுக்கிடையே உறவுகளில் பாதிப்பு வரலாம். அதன் எதிரொலி பேராவில் ஏற்படலாம். இதை நீட்டித்தால் 13 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜசிகா கூட்டணியில் இருந்து வெளியேறலாம் என ஆரோடங்கள் குறிப்பிடுகின்றன. இருந்தபோதும் பேராவில் சட்டமன்றம் கலைப்படாது. மாறாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் மட்டுமே பேரா மாநில சட்டமன்றம் கலைக்க வழிவிடும் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பொது தேர்தலில் பேராவில் தேசிய முன்னணி போட்டியிட்ட 59 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு படுதோல்வியை தழுவிய 9 சட்டமன்ற தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்றது. அதில் நம்பிக்கை கூட்டணி 24 பரிகத்தா நேஷனல் 26 சட்டமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றது. இருந்தபோதும் 9 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட நம்பிக்கை கூட்டணியோடு கூட்டு சேர்த்து தேசிய முன்னணி ஆட்சியை வழிநடத்தி வருகிறது. 9 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட தேசிய முன்னணியின் டத்தூஸ்ரீ சரணி முகமது மாநில மந்திரிபசராக பொறுப்பேற்றார். நடப்பில் உள்ள அரசியல் சூழ்நிலைகள் இந்த கூட்டணி நிலைக்குமா என பேரா மக்களிடையே பேசப்பட்டு வருகிறது. இதனிடையே வரக்கூடிய தேர்தலில் அம்னோ பாஸ் கட்சியோடு கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. இருந்தபோதும் பேரா கீழ் கூட்டணி அரசாங்கம் வரும்போது பொது தேர்தலில் வரை நீடிக்கும் என தகவல் கூறப்படுகிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.